சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், லெபனான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல், ரஷ்யாவை சூழ்ந்த 261 உக்ரைனிய ட்ரோன்கள் பரபரப்பு அறிக்கை வெளியிட்ட ரஷ்யாவுடன் நீண்டகால மோதலுக்கு மேற்கு நாடுகள் தயாராக வேண்டும், நேட்டோ தலைவர் எச்சரிக்கை, புதிய அணு ஆயுத யுகத்தை கட்டவிழ்த்துவிடப் போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். லெபனான் போராளி குழுவான ஹிஸ்புல்லா தனது ராணுவ திறன்களை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிப்பதாக கூறிய பல பகுதிகளை காலி செய்ய உத்தரவிட்ட பின்னர் இஸ்ரேலிய ராணுவம் வியாழக்கிழமை தெற்கு லெபனானில் கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் ஆயுதங்களை களைய மறுத்ததாக குற்றம் சாட்டி வியாழக்கிழமை ஹிஸ்புல்லா ராணுவ நிலைகள் என்று கூறப்படும் இடங்களை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் லெபனானின் சுகாதார அமைச்சகம் ஆரம்பத்தில் சேதத்தை அறிவித்தது. நேற்று முன்தினம் நடந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பிற்பகல் தாக்குதலில் ஒருவர் காயமடைந்ததாகவும் கூறியிருக்கிறது. இதேவேளை இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சே அத்ராய் வியாழக்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்தார். வரைபடம் ஐதா, அல் ஜபால், அல் தயீபா மற்றும் தயிர் டெப்பா கிராமங்களில் உள்ள கட்டடங்களை காட்டியது. அங்கு வசிப்பவர்கள் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டார்கள். தெற்கில் உள்ள பிற நகரங்களுக்கும் பின்னர் 2 உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு வான்வழி தாக்குதல்கள் தொடங்கியது. இதனால் வானத்தில் அடர்ந்த புகையும் கிளம்பியது. இதற்கிடையில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளாவிட்டால் நடவடிக்கைகள் எடுக்க நேரிடும் என்று இஸ்ரேலிய தலைவர்கள் எச்சரித்ததை தொடர்ந்து லெபனான் மீது முழு அளவிலான இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் வியாழக்கிழமை ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்திற்கு உறுதியளித்ததாகவும் ஆனால் இஸ்ரேலியத்திற்கும் சட்டபூர்வ உரிமை இருப்பதாகவும் கூறியது. அது முழுமையாக நிராயுதபாணியாக மறுத்துவிட்டது. ஆனால் தெற்கில் ராணுவத்தின் முயற்சிகளை தடுக்கவில்லை. கடந்த ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் உக்ரைன் நடத்திய தீவிரமான ட்ரோன் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்ய நகரங்களை குறிவைத்து கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 261 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் தாக்குதலுக்கு ஏவப்பட்ட 261 ஆளில்லா விமானங்களையும் 2 வழிகாட்டப்பட்ட வான்குண்டுகளையும் இடைமறித்து அழித்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இதுவரையிலான மோதலில் அளிக்கப்பட்டுள்ள உக்ரைனிய ராணுவ சாதனங்களின் மொத்த புள்ளி விபர பட்டியலையும் ரஷ்ய அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இதுவரை 95,320 ட்ரோன்கள், 668 போர் விமானங்கள், 283 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 1,609 பலதரப்பட்ட ஏவுகணை அமைப்பு ஆகியவற்றை அளித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் உலகளாவிய விதிகளை சவால் செய்யும் ரஷ்யா, சீனா, ஈரான் மற்றும் வடகொரியாவுடன் நீண்டகால மோதலுக்கு தயாராக இருக்க நேட்டோ உறுப்பு நாடுகள் ராணுவ உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே கூறியிருக்கிறார். அமெரிக்கா தலைமையிலான ராணுவ கூட்டணியை நோக்கி எந்தொரு ஆக்கிரமிப்பு நோக்கங்களையும் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை ரஷ்யா நிராகரித்திருக்கிறது. இதுபோன்ற குற்றச்சாட்டுக்களை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய அரசியல்வாதிகள் மக்களை பயமுறுத்தவும் ராணுவ செலவினங்கள் பெரும் அதிகரிப்புகளை நியாயப்படுத்தவும் பயன்படுத்துகின்றனர் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. உக்ரைனில் நேட்டோவின் ஆழமான ஈடுபாடு 2022 மோதலை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் ரஷ்யா நம்புகிறது. இந்த நிலையில் மாஸ்கோவிற்கும் கியேவிற்கும் இடையிலான சண்டையை கூட்டணிக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று ட்ரூட் முத்திரை குத்தியிருக்கிறார். மேலும் இந்த போர் முடிவடையும் போது ரஷ்யாவால் ஏற்படுகின்ற ஆபத்து முடிவடையாது. எதிர்வரும் காலத்திற்கு ரஷ்யா ஐரோப்பாவிலும் உலகிலும் ஒரு ஸ்திரத்தன்மை சக்தியாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். உலகளாவிய விதிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் முயற்சிகளில் ரஷ்யா தனியாக இல்லை. உங்களுக்கு தெரியும், அது சீனாவுடனும் வடகொரியாவுடனும் ஈரானுடனும் மற்ற பிறருடனும் இணைந்து செயல்படுகிறது. அவர்கள் தங்கள் பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்து வருகிறார்கள். அவர்கள் நீண்டகால மோதலுக்கு தயாராகி வருகிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். 2035 ஆண்டுக்குள் ராணுவ செலவினங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% உயர்த்துவதாக நேட்டோ உறுப்பினர்கள் உறுதியளித்ததையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ரொக்கம் மட்டுமே பாதுகாப்பை வழங்க முடியாது. எங்களுக்கு திறன்கள் தேவை, எங்களுக்கு உபகரணங்கள், உண்மையான பவப்பயர் மற்றும் நிச்சயமாக மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பம் என்பவை தேவை என்று கூறியிருக்கிறார். இதற்கு பாதுகாப்புத்துறை உற்பத்தியை அதிகரித்து விநியோக நேரங்களை குறைக்க வேண்டும் என்றும் மார்க் ட்ரூட் வலியுறுத்தி இருக்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர்
மரியா ஜஹரோவா ட்ரூட்டின் இந்த கருத்துக்களுக்கு பதிலளித்து அவர் எந்த உலகளாவிய விதிகள் பற்றி பேசுகிறார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும், அவற்றின் முழு பட்டியலை நேட்டோவின் வலைத்தளத்தில் வெளியிடவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மாஸ்கோ, பெய்ஜிங் மற்றும் மீதமிருக்கின்ற உலகளாவிய பெரும்பான்மையினர் சர்வதேச சட்டத்திற்கான தங்கள் உறுதிப்பாட்டை எப்போதும் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நேட்டோ அதன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத கூட்டணிகளால் இந்த சட்டத்தை மீண்டும் மீண்டும் மீறியிருக்கிறது. தவறான சாக்குப்போக்குகளின் கீழ் ஈராக் படியெடுப்பு, யுகோஸ்லாவியா மீது குண்டுவீச்சு மற்றும் பல என்று ஜஹரோவா தெரிவித்திருக்கிறார். இறுதியாக அணு ஆயுத சோதனையை தொடங்க இருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தது அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் 2025 அக்டோபர் 29 தென்கொரியாவின் புசானில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்திக்கும் முன்னர் மற்ற நாடுகளுக்கு சமமாக நாங்கள் அணு ஆயுத பரிசோதனையை தொடங்குவோம் என அறிவித்தார். இது 1990களில் இருந்து தொடர்ந்து வருகின்ற அணு ஆயுத பரிசோதனை மீதான உலகளாவிய கட்டுப்பாட்டை சீர்குலைக்கின்ற அபாயத்தை ஏற்படுத்துகிறது. வாஷிங்டனுக்கு திரும்பும் வழி ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், நாங்கள் பல ஆண்டுகளாக இதை நிறுத்தியிருக்கிறோம், ஆனால் மற்ற நாடுகள் பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றன, எனவே நாங்களும் தொடங்குவது சரியானது என்று கூறினார். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகியவை அணு ஆயுதங்களை ஏந்தக்கூடிய ஏவுகணைகளை பரிசோதித்தாலும் அணு ஆயுத பரிசோதனையை 1990களில் இருந்து நிறுத்தியிருக்கின்றன. ஆனால் வடகொரியா அணு ஆயுதங்களை நேரடியாக பரிசோதித்திருக்கிறது. ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டதும் ரஷ்யா ப்ரூவஸ்னிக் என்ற அணுசக்தியால் இயக்கப்படுகின்ற ஏவுகணை மற்றும் பொசோடியன் என்ற ஆழ்கடல் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதித்ததாக அறிவித்தது. இவை அமெரிக்காவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறக்கூடியவை. இந்த சூழ்நிலை உலகளாவிய அணு ஆயுத சக்திகள் மீண்டும் பரிசோதனையை தொடங்கும் அபாயத்தை உருவாக்கி இருக்கிறது. இதன் விளைவுகள் உலக அமைதிக்கு பெரும் சவாலாக இருக்கலாம் என்றே கூறப்படுகிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.